அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2-3 நாட்களாக இந்தியாவில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பேஜை இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு பஞ்சம் பழைக்க போன ஒரு நபர் இந்தியாவுக்கு எதிராக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் உருவாக்கி நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் நீதிபதி நம்மளுடைய இளைஞர்களுக்கு தப்பா சொல்லிட்டாங்கன்னு ஒரு பொய்யான பின்பத்தை உருவாக்கி அதை செஞ்சுட்டு வர்றாரு. அவர் இந்திய இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாம இல்லைன்னு சொல்ல வரலைங்க. அவங்க அதை செயல்படுத்தாமல் அவர்கள் வீணா இணையதளத்திலையும் இன்ஸ்டாகிராம்லையும் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நாட்டுக்கு பயனுள்ளதாக வர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் கூறின விஷயத்தை இவனுக்கு அப்படியே திருச்சு கூறி பாரதிய ஜனதா பார்ட்டியை அந்த பாரதிய ஜனதா கட்சியை கேவலப்படுத்த வேண்டும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி இந்திய நாட்டு மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரே கட்சி. பங்களாதேஷ்ல, பாகிஸ்தான்ல, இலங்கையில் நடந்து போன்ற ஒரு புரட்சியை இங்கே உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு கூட்டம். அந்த பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆம் ஆத்மி கட்சிக்கு வேலை செஞ்ச பையன் இன்னைக்கு ஒரு டூல் கிட் மாதிரி செயல்பட்டுங்க இதை உருவாக்கி இதுல 4 நாட்கள் 12 மில்லியன் உறுப்பினர்கள் சேர்ந்துட்டாங்க. பாரதிய ஜனதா பார்ட்டியில 8 மில்லியன் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சொல்றாங்க. அதுல அந்த 12 மில்லியன் பேர்ல பாத்தீங்கன்னா 9% மக்கள் மட்டும் இந்தியாவை சேர்ந்த நபர்கள். இது எல்லாமே பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர், இங்கிலாந்து போன பல நாடுகளை சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு கும்பல் திட்டமிட்டு செயல்பட்டது. இது இந்திய மக்களுடைய ஒருமைப்பாட்டையும் இந்திய மக்களுடைய ஒற்றுமையும் குலைக்க வேண்டும். இந்தியாவுடைய புரட்சியை செயல்படுத்தி ஒரு புரட்சி ஒரு பிரிவினை உருவாக்க வேண்டும் திட்டமிட்டு செயல்படுத்த இந்த கூட்டத்தை இந்திய இளைஞர்களும் இந்திய மக்களும் இந்திய மகளிரும் ஒன்றிணைந்து இந்த சவாலை தோற்கடித்து அவர்கள் மூஞ்சில் கருகி பூச வேண்டும். இதுக்கு சிலது பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் தமிழ்நாட்டிலிருந்து போன நிறைய பிச்சை எடுத்து பிழைக்கிறதுக்கு இல்ல பஞ்சம் தேடி போன சில பேர் பாத்தீங்கன்னா அது அங்கிருந்து முட்டு கொடுக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் தெல்ல தெளிவா இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியினால வளர்ச்சியான இந்தியா, வலிமையான இந்தியா, உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்தியா இன்னைக்கு வல்லரசு நிலைமை உயர்ந்து நிற்குது. பல நாடுகள் இன்னைக்கு பல பொருளாதார சுமைகள் சூழ்ந்திருக்க நேரத்தில், பெட்ரோல் விலை உயர்ந்திருக்க நேரத்தில் இந்தியா மிகவும் வளர்ச்சியோடு இருக்குது. அதை புரிந்து கொண்ட இளைஞர்கள் அமைதியாகவும் தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை தூண்ட வேண்டும், அவர்களுடைய ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுகின்ற இந்த சதியை இளைஞர்கள் நம்மை போன்றவர்கள் ஒன்று சேர்ந்து முறியடிக்க வேண்டும். வாருங்கள், வளமான இந்தியாவை உருவாக்குவோம். இந்த போலி செய்திகளை இந்த புறம் பேசுபவர்களையும் தோற்கடிப்போம், விரட்டியடிப்போம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த்.